எவ்ரிவன் வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBS. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் புக் 2 சாப்டர் 3 ப்ரொபோஷனல் ரீசனிங் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப் டு 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3. 20 workers take 4 days to complete laying on a road. How many days will 10 workers take to complete laying the same length of road? இப்போ வந்து 20 workers சேர்ந்து ஒரு ரோடு வந்து பில்ட் பண்றாங்க. அந்த ரோட வந்து பில்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு டேஸ் ஆகுது? 4 டேஸ் வந்து ஆகுது. இப்ப இது 10 workers வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா அல்லது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோ ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்ப இதுல வந்து வொர்க்கர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இதை விட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20 வொர்க்கர்ஸ் சேர்ந்து 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 10 வொர்க்கர்ஸ் சேர்ந்து இதை விட அதிகமான டேஸ் ஆகுமா கம்மியான டேஸ் ஆகுமா? கண்டிப்பா அதிகமான டேஸ் தான் ஆகும். அப்ப இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நம்ம டைரக்டா இந்த x1 y1 equal to x2 y2 அப்படிங்கிற ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் we decrease the number of workers, நமக்கு வந்து number of workers என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. Then the number of days to complete the work will increase by the same factor. இதே சேம் லென்த்ல இருக்க ரோட ஃபில் பண்றதுக்கு இதை விட டேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. So these quantities are inversely proportional. அப்ப இந்த குவான்டிட்டிஸ் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சோ நம்ம இந்த x1 y1 equal to x2 y2 அப்படிங்கிற ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த வொர்க்கர்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுப்போம்? x1 x2 அப்படின்னு சொல்லி எடுப்போம். டேஸ் அப்படிங்கறத y1 and y2 ன்னு எடுப்போம். இப்போ x1 அப்படிங்கிறது எவ்வளோ? 20 வொர்க்கர்ஸ் சேர்ந்து எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 10 வொர்க்கர்ஸ் சேர்ந்து எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அப்போ y2 அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. சோ நம்ம y2 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 10 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப 20 மல்டிபிள் பை 4 டிவைடட் பை 10 ஆகும். இங்க 1 0 இங்க 1 0 வந்து கேன்சல் ஆயிரும். 2 மல்டிபிள் பை 4 4 2s 8. 20 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து 4 டேஸ்ல அந்த ரோட வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னா 10 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து 8 டேஸ்ல அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. So it will take 8 days for 10 workers to complete the work. We notice when the number of workers halved, the number of days complete the work doubled. Quantities are inversely proportional if when one quantity changes by the factor n, the other quantity changes by the inverse. இப்ப இத வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இப்போ இந்த workers அப்படிங்கிறது எப்படி வந்து கம்மி ஆகுறாங்க? அப்படியே ஹாஃபா கம்மி ஆகுறாங்க. அப்ப இந்த டேஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அப்படியே இதை விட டபுளா இன்க்ரீஸ் ஆகும். Next example 4. 2 pumps can fill a tank in 18 hours. How much time will it take to fill the tank if we add 2 more pumps of the same kind? இப்போ first நம்ம இந்த மாதிரி proportional reasoning சம்ம கொடுத்துட்டாலே இது வந்து direct proportion inverse proportion கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொடுத்திருக்க இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது டைரக்டா அல்லது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா அப்படி சொல்லி பார்க்கணும். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இப்ப வந்து ஒரு டேங்க் வந்து இருக்கு. அந்த டேங்க்ல 2 பம்ப்ஸ் வச்சு ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? 18 ஹவர்ஸ் வந்து எடுக்குது. இப்ப இதுலயே ஏற்கனவே இருக்க 2 ஓட 2 மோர் பம்ப்ஸ். அப்போ 4 பம்ப்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் வந்து எடுக்கும்னு கேக்குறாங்க. சேம் கைண்ட் ஆஃப் டேங்க். இங்க எந்த டேங்க் யூஸ் பண்றாங்களோ அதே டேங்க் தான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க. அப்ப இங்க வந்து 2 டேங்க் அப்படிங்கிறது இதை விட இது எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. வந்து 2 பம்ப் வச்சு அவங்க அந்த டேங்கை ஃபில் பண்ணும்போது 18 ஹவர்ஸ் எடுக்குது அப்படின்னா 4 பம்ப் வச்சு அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? கண்டிப்பா இதை விட கம்மியான டைம் தான் எடுக்கும். அப்ப இது என்ன proportion? Inverse proportion. If we add 2 more pumps, we will have 4 pumps. Let us denote the time taken to fill the tank with 4 pumps by x. If we increase the number of pumps by n, then the time taken to fill the tank will decrease by the same factor n. So the quantity are inversely proportional. Since the quantities are inversely proportional, the product remains constant. So 2 multiple by 18 equal to 4 multiple by x.
இப்ப வந்து நம்ம ஏற்கனவே எவ்வளோ பம்ப் இருக்கு? 2 பம்ப் வச்சு ஃபில் பண்றாங்க. அந்த டேங்க ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? 18 ஹார்ஸ் வந்து எடுக்குது. இப்ப இதுலயே 2 மோர் பம்ப்ஸ் வந்து ஆட் பண்றாங்க அப்படிங்கும்போது, 2 பிளஸ் 2 எவ்வளோ பம்ப்ஸ் இருக்கும்? 4 பம்ப்ஸ் வந்து இருக்கும். இந்த 4 பம்ப்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க அந்த டேங்க ஃபில் பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளோ டைம் எடுக்கும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ, அத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கு? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. அப்ப இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? X1, Y1 ஈக்குவல் டூ X2, Y2 அந்த ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணணும். X1, X2 அப்படிங்கிறது என்னது? 2 அண்ட் 4 தான் வந்து X1, X2. பம்ப் அப்படிங்கிறது X1, X2வா இருக்கும். டைம் ஹார்ஸ் அப்படிங்கிறது Y1, Y2வா இருக்கும். அப்போ X1 அப்படிங்கிறது 2 மல்டிபிள் பை Y1 அப்படிங்கிறது 18 ஈக்குவல் டூ X2 அப்படிங்கிறது 4 மல்டிபிள் பை Y2 அப்படிங்கிறது X. ஸோ 2 மல்டிபிள் பை 18 ஈக்குவல் டூ 4 மல்டிபிள் பை எக்ஸ். இப்ப நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த 4 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன வரும்? 2 மல்டிபிள் பை 18 டிவைடட் பை 4ன்னு வரும். இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 2s ஆர் 4 1 2 9 2s ஆர் 18. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 4 பம்ப்ஸ் சேர்ந்து அந்த டேங்க ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 9 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கும். ஏற்கனவே மேல என்ன பார்த்தோம்? 30 வொர்க்கர்ஸ் சேர்ந்து 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 10 வொர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இப்ப இத விட இது வந்து எப்படி கம்மியாயிருக்கு அப்படின்னா, அப்படியே ஹால்ஃபா கம்மியாயிருக்கு. அப்ப அத கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம் 6 டேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இங்க என்ன இருக்கோ அது அப்படியே டபுள் ஆகும்னு சொன்னோம். அதே தான் இங்கேயும். இப்ப இங்க வந்து 2 பம்ப்ஸ் இருக்கு. இது அப்படியே டபுள் ஆகி 4 பம்ப்ஸா இருக்கு. இங்க 18 ஹார்ஸ்ன்னு இருக்கிறது அப்படியே ஹால்ஃப் ஆகி 9 ஹார்ஸ் அப்படின்னு இருக்கும். Example 5. A school has food provision to feed 80 students for 15 days. If 20 more students join the school, for how many days will the provision last? இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபுட்டுக்காக ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்குறாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து 80 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 15 டேஸ் வரும் அப்படின்னா 20 மோர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. 80 ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறது 20 மோர் ஆட் ஆனாங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்? 100 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 100 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ப்ரொவிஷன் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படி சொல்லி கேட்காங்க. 80 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 15 டேஸ் அப்படின்னா 100 ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த ப்ரொவிஷன் கண்டிப்பா கம்மியான டேஸ் தான் வரும். அப்ப இது என்ன ப்ரொபோர்ஷன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். மோர் ஸ்டூடண்ட்ஸ் ஃபியூவர் டேஸ். ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி ஆறாங்க? அதிகமாறாங்க. டேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். So the quantities are inversely proportional. If x is a number of days. அதனால இந்த quantities அப்படிங்கிறது inversely proportional இருக்கும். x அப்படிங்கிறது number of daysன்னு வச்சுட்டோம் அப்படின்னா x1 அப்படிங்கிறது என்னது? 80 ஸ்டூடண்ட்ஸ் மல்டிபிள் பை y1 அப்படிங்கிறது 15 ஈக்குவல் டு x2 அப்படிங்கிறது ஏற்கனவே 80 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அதோட எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் ஆட் ஆகுறாங்க? 20 மோர் ஸ்டூடண்ட்ஸ் ஆட் ஆறாங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100. அப்போ x2 அப்படிங்கிறது எவ்வளவு இருக்காங்க? 100 இருக்காங்க. y2 அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் தான் வேணும். சோ 100 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப 80 மல்டிபிள் பை 15 டிவைடட் பை 100. இங்க 1 0 இங்க 1 0 கேன்சல் ஆயிரும். 3 5s are 15, 2 5s are 10, 1 2 is 2, 4 2s are 8, 4 multiple by 3, 4 3s are 12. அப்போ 20 மோர் ஸ்டூடண்ட்ஸ் 100 ஸ்டூடண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னா 12 டேஸ்க்கு வரும். Example 6. If Ram takes 1 hour to cut given quantity of vegetables and Siam takes 1.5 hours to cut the same quantity of vegetables, how much time will they take to cut the vegetables if they do it டுகெதர். ராம் அப்படிங்கிறவங்க ஒரு குவாண்டிட்டி ஆஃப் வெஜிடபிள் வந்து கட் பண்றாங்க. அவங்க கட் பண்றதுக்கு 1 hour வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப இதே இது சியாம் அப்படிங்கிறவங்க அதே குவாண்டிட்டில இருக்கிற வெஜிடபிள்ஸ கட் பண்றதுக்கு 1.5 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வெஜிடபிள கட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? Consider the work done to cut the given quantity of vegetables as 1 unit of work. இப்ப வந்து அவங்க குடுத்திருக்க அந்த quantity of vegetable வந்து நம்ம 1 யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா let us figure out the work done by each person in 1 hour. இந்த 1 யூனிட் ஆஃப் ஒர்க்க வந்து 1 ஹவர்ல ஒரு பெர்சன் வந்து எவ்வளவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ராம் finishes the work in 1 hour.
ராம் வந்து அவங்களோட வெஜிடபிள எவ்வளோ டைம்ல வந்து கட் பண்ணாங்க? 1 ஹார்ல கட் பண்ணாங்க. அவங்க குடுத்துருக்க அந்த ஹோல் வெஜிடபிளையுமே எவ்வளோ யூனிட்ன்னு எடுத்திருக்கோம்? 1 யூனிட்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 1 யூனிட் ஆஃப் வொர்க்க கட் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? 1 டிவைடட் பை 1 ஹார் வந்து எடுத்திருக்கு. இப்ப இதே இது. சியாம் ஃபினிஷஸ் த வொர்க் இன் 1.5 ஹார்ஸ். சியாம் அப்படிங்கிறவங்க வந்து 1.5 ஹார்ஸ்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 1 ஹார்ல அவங்களோட வொர்க் வந்து எப்படி இருக்கும்? 1 டிவைடட் பை 1.5 இருக்கும். 1.5 அப்படிங்கிறது 2.3 எப்படி ஆச்சு அப்படின்னா, நம்ம இத வந்து ஹோல் நம்பரா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ஹோல் நம்பர் ஆக்குறது? இப்ப இது வந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால, டினாமினேட்டரையும் 10 ஆல மல்டிபிள் பண்றோம். நியூமரேட்டரையும் 10 ஆல மல்டிபிள் பண்றோம். டினாமினேட்டர 10 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 15 வரும். நியூமரேட்டர 10 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 110 இஸ் 10, 10 வரும். இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, 3 5s are 15. ஸோ 2/3ன்னு வரும். நம்ம இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணியும் வச்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி 1/1.5 அப்படின்னும் வச்சுக்கலாம். ஸோ த வொர்க் டன் பை போத் இன் 1 ஹார். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து 1 ஹார்ல எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க? ராம் அப்படிங்கிறவங்க எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க? ஒன்லி 1 யூனிட் ஆஃப் வொர்க் வந்து பார்த்திருக்காங்க. சியாம் அப்படிங்கிறவங்க 2/3 யூனிட் ஆஃப் வொர்க் வந்து பார்த்திருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இத நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இப்ப ஹோல் நம்பரா இருக்கு. இது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப இத எப்படி ஆட் பண்றது? இங்க ஃபிராக்ஷன்ல எதுவுமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இல்ல அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1 3 is 3 பிளஸ் 1 2 is 2 டிவைடட் பை 3 வரும். 3 plus 2 5 5/3 யூனிட் ஆஃப் வொர்க். அப்ப 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு யூனிட் ஆஃப் வொர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 5/3 யூனிட் ஆஃப் வொர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. Therefore, to complete 5/3 unit of work, it takes them 1 hour. If they work together, how much time will it take them to complete 1 unit of work? இப்போ வந்து 5/3 யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளவு டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Is the quantity of work and it to complete it directly or inversely proportional? ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்ட் ப்ரப்போர்ஷனா அல்லது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனா அப்படி சொல்லி பார்க்கணும். இது வந்து டைரக்ட் ப்ரப்போர்ஷனா இருக்கும். சோ நம்ம இதை என்ன செய்யறோம் அப்படின்னா ரூல் ஆஃப் 3 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து அப்ளை பண்றோம். 5/3 multiple by x equal to 1 multiple by 1. So x equal to 1 multiple by 1. இப்ப இது divided by 5/3 வரும். டிவைட்ல டிவைட் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வந்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சோ 1 multiple by 1 divided by 5/3. இந்த 5/3 வந்து மேல போச்சு அப்படின்னா 3/5ன்னு வரும். அப்போ 1 multiple by 3/5 1 3 is 3 3/5 இருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஹார்ஸ்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னா 3/5 ஹார்ஸ்ல கட் பண்ணி முடிப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். First one, which of the following pairs of quantity are in inverse proportion? இப்ப கீழ வந்து சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the number of taps filling the water tank and the time taken to fill it. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? வந்து ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் வந்து வாட்டர் டேங்க வந்து ஃபில் பண்ண போறாங்க. திரும்ப வந்து அதுல வந்து நம்பர் ஆஃப் டேப் வந்து ஆட் பண்ண போறாங்க. அப்போ வாட்டரை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? ஏற்கனவே இருக்க டைமை விட கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். அப்ப இது என்னவா இருக்கும்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருக்கும். இப்போ 1 நம்பர் ஆஃப் பெயிண்ட் ஹையர்ட் அண்ட் த டேஸ் நீடட் டு பெயிண்ட் வால் ஆஃப் ஃபிக்ஸ்டு சைஸ். 4 பெயிண்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து 10 ஃபீட் லென்த் இருக்க வாலை பெயிண்ட் பண்றதுக்கு 5 டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பெயிண்டர்ஸ் சேர்ந்து எவ்வளவு டேஸ் வந்து எடுத்துப்பாங்க? இதை விட கம்மியான டேஸ் தான் எடுத்துப்பாங்க. அப்ப இதுவும் என்னவா தான் இருக்கும்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா தான் இருக்கும். Third one, the distance a car can travel and the amount of petrol in the tank. இப்போ வந்து ஒரு கார்ல 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 14 கிலோமீட்டர் வந்து போகலாம்னு வச்சுக்கலாம். இப்ப இது 2 லிட்டர் பெட்ரோல் வந்து போடுறோம் அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து போக முடியும்? 14 பிளஸ் 14 28 கிலோமீட்டர்ஸ் வந்து போக முடியும். லிட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டிஸ்டன்ஸும் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது என்ன ப்ரொபோர்ஷனா இருக்கணும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கணும்.
Fourth one, the speed of cyclist and the time taken to cover the fixed route. இப்போ வந்து ஒரு fixed route வந்து இருக்கு. ஒருத்தவங்க வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போறாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு டைம்ல ரீச் பண்ணுவாங்க? 1 ஹவர்ல வந்து ரீச் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இதே இது 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போனாங்க அப்படின்னா, டைம்ல ரீச் பண்ணுவாங்களா? அல்லது இதை விட அதிகமா ரீச் பண்ணுவாங்களா? கண்டிப்பா இதை விட கம்மியான டைம்லயே ரீச் பண்ணிருவாங்க. அப்ப இது என்னதுதான்? இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் தான். Next, fourth one, the length of cloth bought and the price paid at a fixed rate per meter. இப்போ வந்து length of cloth வந்து இருக்கு. இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 40 rupees வந்து வச்சுக்கலாம். இப்போ இதே இது 5 மீட்டர் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து என்னவாகும்? 5 multiple by 4, 5 4s are 20, 200 rupees இருக்கும். கிளாத் மீட்டரும் எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அமௌண்ட்டும் என்னதான் ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்ப இது என்ன ப்ரொபோர்ஷனா இருக்கும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கும். Last one, the number of pages in the book, the time required to read it at fixed reading speed. இப்போ வந்து ஒரு புக்ல வந்து 1 பேஜ் ரீட் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் வந்து எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இதே ஸ்பீட்ல ரீட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ 20 பேஜ் இருக்கிற புக்கை ரீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 20 மல்டிபிள் பை 10, 200 மினிட்ஸ் வந்து எடுக்கும். இப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. டைமும் என்னதான் ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கும். செகண்ட் ஒன், if 24 pencil cost rupees 120, how much will 20 search pencil cost? இப்ப வந்து 24 பென்சிலோட ரேட் வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க? 120ன்னு சொல்றாங்க. அப்போ 20 பென்சிலோட காஸ்ட் வந்து இதை விட அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். அப்ப இது என்னது? டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இது டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ரூல் ஆஃப் 3ல வந்து அப்ளை பண்ணணும். ரூல் ஆஃப் 3ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னவாகும்? இதை எப்படி எழுதுறது? 24:120 is proportional to 20 என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்ப இதை வந்து 24 divided by 120 equal to 20 divided by xன்னு எழுதிக்கலாம். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். 20 இதை வந்து இந்த பக்கம் அப்படியே கொண்டு போனோம் அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வரும். அப்போ மல்டிபிள் பை 120 டிவைடட் பை 24ன்னு இருக்கும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6 4s are 24, 5 4s are 20, 1 6 is 6, 2 6 are 12, 0 இருக்கு. ஸோ 0 வந்து ஆட் பண்றோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10, 100 வரும். அப்போ 24 பென்சிலோட காஸ்ட் வந்து 120 rupees இருந்தது அப்படின்னா பென்சிலோட காஸ்ட் வந்து 100 rupees இருக்கும். Third one, a tank on a building has enough water to supply 20 families living there after 6 days. 10 more families move in there. How long will water last? What assumption do you need to make to work out this problem? இப்போ வந்து ஒரு பில்டிங்ல வந்து ஒரு டேங்க் வந்து இருக்கு. அந்த டேங்க்ல வந்து 50 ஃபேமிலிஸ் இருக்கும்போது 6 டேஸ்க்கு அந்த வாட்டர் வந்து வருது அப்படின்னா இவங்களோட 10 மோர் ஃபேமிலிஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. அப்போ எவ்வளவு ஃபேமிலிஸ் இருப்பாங்க? 30 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. 30 ஃபேமிலிஸ் ஆட் ஆகும்போது அந்த டேங்க்ல இருக்க வாட்டர் வந்து எவ்வளவு டேஸ்க்கு வரும்? 6 டேஸ்க்கு வருமா? கண்டிப்பா அதை விட கம்மியான டேஸ் தான் வரும். அப்போ ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைம் டேஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிருக்கு. அப்ப இது என்ன ப்ரப்போர்ஷன்? இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா x1 அப்படிங்கிறது என்னது? 20 ஃபேமிலிஸ். x2 அப்படிங்கிறது என்னது? 10 மோர் ஃபேமிலிஸ். அப்போ 20 பிளஸ் 10 இருக்கும். அப்போ 30 இருக்கும். y1 அப்படிங்கிறது என்னது? 6 டேஸ். y2 அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப இதை நம்ம எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? x1 y1 ஈக்குவல் டு x2 y2. இதுல x1 அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்? 1 அப்படிங்கிறது 20 ஃபேமிலிஸ் மல்டிபிள் பை 20 ஃபேமிலிஸ் எவ்வளவு டேஸ்? 6 டேஸ். x2 அப்படிங்கிறது 20 பிளஸ் 10, ஸோ 30 ஃபேமிலிஸ் மல்டிபிள் பை நமக்கு என்னன்னு தெரியாது. நமக்கு x தான் வேணும். ஸோ நம்ம x மட்டும் வச்சுட்டு 20 மல்டிபிள் பை 6 டிவைடட் பை 30, 0 0 கேன்சல் ஆயிரும். 1 3 is 3, 2 3s are 6, 2 2s are 4. 30 ஃபேமிலிஸ் இருக்கும்போது அந்த வாட்டர்ல இருக்க டேங்க் எவ்வளவு டேஸ்க்கு வரும்? 4 டேஸ்க்கு வரும். Fourth one, fill in the average number of hours each living being sleep in a day by looking at the chart. Select the appropriate hours from this list. 15,
2.5, 20, 8, 3.5, 13, 10.5, 18. இப்போ வந்து கீழ வந்து சில டைம் வந்து குடுத்திருக்காங்க. இந்த டைம்ல கீழ வந்து நெறைய பிக்சர்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ஸ்ல வந்து அப்ராக்ஸிமேட்டா இருக்கும் அப்டி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு தெரியும். ஹியூமனோட ஆவரேஜ் ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ ஹார்ஸ்? 8 ஹார்ஸ். கீழ வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து இருக்கு. இப்போ இதுல எது வந்து ஸ்லீப் ஹார்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்லீப் வச்சு கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும். ஹியூமனோட ஆவரேஜ் ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ ஹார்ஸ்? 8 ஹார்ஸ். வந்து நம்ம ப்ளூ வச்சு எடுத்துக்கலாம். 8 விட எத்தனை நம்பர்ஸ் வந்து ப்ளூ வந்து கம்மியா இருக்கு? 2 நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ இதுல வந்து எவ்வளோ கம்மியா இருக்கணும்? 2 நம்பர்ஸ் மட்டும் தான் 8 விட கம்மியா இருக்கணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2.5, 3.5. மத்த எல்லாமே எப்படி இருக்கு? 8 விட அதிகமா தான் இருக்கு. அப்ப நம்ம இதுல எதை தான் எடுத்துக்கணும்? ப்ளூ கலர தான் ஸ்லீப்பிங் டைமா எடுத்துக்கணும். இது வந்து 8 ஹார்ஸா இருந்தது அப்படின்னா 8 விட கம்மியா 2 நம்பர்ஸ் வந்து இருக்கு. அப்ப இது வந்து 3.5 இருக்கும். இது வந்து ஜிராஃபியும் வந்து 2.5 இருக்கும். நெக்ஸ்ட் டாக் அப்படிங்கிறது 8 விட அதிகமா இருக்கிறது. 8 விட அதிகமா என்ன நம்பர் இருக்கு? 10.5. அதிகமா இருக்கிறது என்னது? கேட். கேட் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 13 இருக்கு. அப்போ கேட் வந்து 13 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸ்குரில் வந்து 13க்கு அப்புறம் இருக்கிறது 15 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஸ்னேக் 15க்கு அப்புறம் இருக்கிறது 18 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் அவுல் 20 ஹார்ஸ். அவுலோட ஆவரேஜ் ஸ்லீப்பிங் டைம் எவ்வளவு இருக்கு? 20 ஹார்ஸ் தான் இருக்கு. Fifth one, the pie chart on the right shows the result of a survey carried out to find the modes of transport used by the children to go to school. Study the pie chart and answer the following question. இப்போ வந்து ஃபிஃப்த் கொஸ்டின்ல வந்து ஒரு பை சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பை சார்ட் வந்து எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல்ல இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து எப்படி எல்லாம் வராங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து வாக் பண்ணி வராங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் பஸ்ல வராங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் டூ வீலர்ல வராங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் கார்ல வராங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து சைக்கிள்ல வராங்க அப்படிங்கிறது வந்து குடுத்திருக்காங்க. இத வச்சு கீழ வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? வாட் இஸ் த மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? மோஸ்ட்லி எது வந்து காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி வராங்க? இப்ப இதுல இருக்கிறதுலயே எது வந்து அதிகமான பெர்சன்டேஜ், அதிகமான டிகிரியா இருக்கு அப்படின்னா பஸ். அப்போ எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வந்து அதிகமான சில்ட்ரன்ஸ் வராங்க அப்படின்னா பஸ்ல தான் வந்து அதிகமான பீப்புள் வந்து வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை கார்? இதுல வந்து பஸ் வந்து எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, வாக் பண்றது எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, சைக்கிள் வந்து எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, டூ வீலர் வந்து எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா கார் எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும். ஒரு சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது ஹோல் டிகிரி எவ்வளவா இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும். இப்ப இந்த குடுத்திருக்க மத்த எல்லா டிகிரியும் நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த 360ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கார்ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 60 பிளஸ் 60 120, 120 பிளஸ் 120 240, 240 பிளஸ் 90 330. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து கார்ல வராங்க? 30% ஆஃப் த பீப்புள் வந்து கார்ல வராங்க. ஆனா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இத வந்து ஃபிராக்ஷன்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 330 டிவைடட் பை 360. 10 கேன்சல் ஆயிரும். 13 is 3, 13 is 3, 2 3s are 6, 1/12. அப்போ 1/12 fraction of the children வந்து கார்ல வராங்க. 18 children travel by car. How many children took part in the survey? How many children use taxis to travel to the school? வந்து 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கார்ல வந்து வராங்க அப்படின்னா மத்த எல்லா டூ வீலர்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பஸ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, வாக் பண்ணி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, சைக்கிள்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கார் அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரியா இருந்தது? 30 டிகிரியா இருந்தது. அப்ப டூ வீலர் அப்படிங்கும்போது இது எவ்வளவு இருக்கும்? டூ வீலர் அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரில இருக்கு? 60 டிகிரில இருக்கு. 60 டிகிரி அப்படிங்கும்போது இதை விட இது எப்படி இருக்கு? அப்படியே டபுளா இருக்கு. அப்ப 18 அப்படிங்கறத டபுள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்?
36 வரும். 60 டிகிரி அப்படிங்கிறது 36 அப்படின்னா, இந்த 60 டிகிரியும் எப்படி இருக்கும்? 36 டிகிரியா இருக்கும். டிகிரியா இருக்கு. 90 டிகிரி அப்படிங்கும்போது இந்த 60 பிளஸ் 30ய வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 டிகிரி கிடைக்குமா? அப்போ 36யும் 18யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8 பிளஸ் 16 14 ரிமைண்டர் வந்து 1 3 பிளஸ் 1 4 4 பிளஸ் 1 5 அப்போ 54 ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாக் பண்ணி வராங்க. 72 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பஸ்ல போறாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருப்பாங்க? இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்ஸ் டிஜிட் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணலாமா? 6 பிளஸ் 2 8 8 பிளஸ் 8 16 16 பிளஸ் 6 22 22 பிளஸ் 4 26 ரிமைண்டர் வந்து 2 7 பிளஸ் 2 9 9 பிளஸ் 3 9 plus 3 12 12 plus 1 13 13 plus 3 16 plus 5 21 216 ஸ்டூடண்ட்ஸ் வந்து டோட்டலா எடுத்திருக்கிறாங்க. By which two mode of transport are equal number of children traveling? இப்ப இதுல வந்து mode of transport வந்து equal number of student வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா டூ வீலர் அண்ட் சைக்கிள் இது ரெண்டும் equal number of students வந்து இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Sixth one, three workers can paint a fence in 4 days. If one more worker joined the team, how many days will it take them to finish the work? What are the assumption you need to make? இப்ப வந்து ஒரு ஃபென்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபென்ஸ வந்து பெயிண்ட் பண்றதுக்கு 3 வொர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ டேஸ்ல பெயிண்ட் பண்றாங்க? 4 டேஸ்ல பெயிண்ட் பண்றாங்க. இப்ப இவங்க கூட 1 மோர் வொர்க்கர்ஸ் வந்து ஜாயின் ஆகுறாங்க. அப்போ 3க்கு பதிலா 4 வொர்க்கர்ஸ் வந்து ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த வொர்க்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இத விட அதிகமான டேஸ் ஆகுமா? கம்மியான டேஸ் ஆகுமா? கண்டிப்பா கம்மியான டேஸ் தான் ஆகும். எவ்வளோ டேஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா? இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். அப்ப இத நம்ம என்ன செய்யணும்? x1 y1 ஈக்குவல் டு x2 y2 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணணும். 3 அப்படிங்கிறது x1 4 அப்படிங்கிறது x2. இந்த 4 அப்படிங்கிறது y1 y2 அப்படிங்கிறது நமக்கு என்னன்னே தெரியாது. சோ xன்னு வச்சுக்கிறோம். அப்ப இத நம்ம எப்படி எழுதுறது? 3 மல்டிபிள் பை 4 ஈக்குவல் டு 4 மல்டிபிள் பை x. நமக்கு x தான் வேணும். சோ நம்ம x வந்து இந்த x மட்டும் வச்சுட்டு 4 வந்து இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 3 மல்டிபிள் பை 4 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு xன்னு இருக்கும். 4ம் 4ம் கேன்சல் ஆயிரும். அப்போ x அப்படிங்கிறது 3ஆ இருக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிற வொர்க்கர்ஸோட 1 வொர்க்கர்ஸ் வந்து ஆட் ஆகும்போது எவ்வளவு டேஸ்ல அந்த வொர்க்க கம்ப்ளீட் பண்றாங்க? 3 டேஸ்ல அந்த வொர்க்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. 7th one, it takes 6 hours to fill 2 tanks on the same size with a pump. How long it take to fill 5 such tanks with the same pump? இப்ப வந்து சேம் சைஸ் ஆஃப் த பம்ப் வந்து யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது 2 டேங்க் வந்து 6 ஹார்ஸ்ல வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா 5 டேங்க்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ஸ்ல வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 ஹார்ஸ்ல 2 டேங்க் அப்படிங்கும்போது அதே பம்பை வச்சு ஃபில் பண்ண போறாங்க. 5 டேங்க்ஸ் ஃபில் பண்ண போறாங்க. பம்ப் என்னதுதான்? அதே பம்ப் தான். அப்ப இதோட டைமும் என்னதான் ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். 6 விட அதிகமா தான் ஆகும். அப்ப இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா? இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்ப இத வந்து நம்ம ரூல் ஆஃப் 3ல வந்து அப்ளை பண்ணணும். ரூல் ஆஃப் 3 அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதணும்? 6 ஹார்ஸ் 2 டைம்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எவ்வளோ ஹார்ஸ்ன்னு தெரியாது. சோ எக்ஸ் 5 டைம்ஸ் இப்படிதான் வந்து நம்ம எழுதணும். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6:2 is proportional to 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப இதை எப்படி எழுதுறது? 6 divided by 2 equal to x divided by 5. அப்போ x மட்டும் நீங்க வச்சுட்டு 5 வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 6 divided by 2 multiple by 5 equal to xன்னு வரும். இப்ப இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2 3 2s are 6 5 3s are 15. 5 tanks fill பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 15 hours வந்து எடுத்துக்கும். 8th one, a given set of chairs are arranged in 25 rows with 12 chairs in each row. The chairs are rearranged with 20 chairs in each row. How many rows does this new arrangement have? இப்ப வந்து ஒரு set of chair வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ரோக்கு வந்து 12 chair வந்து அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா 25 rows வந்து வருது. இப்ப சப்போஸ் 20 chairs வந்து 1 ரோக்கு அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த ரோஸ் வந்து அதிகமாகுமா கம்மியாகுமா? கண்டிப்பா கம்மியா தான் ஆகும். எதனால? 12 சேர்ஸ் போட்டுறாங்க.
25 ரோஸ் வந்து அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, ஒரே ரோல எவ்வளோ சேர் வைக்கிறாங்க? 20 சேர் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த ரோ என்னவா தான் ஆகும்? கம்மியா தான் ஆகும். அப்ப இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா? இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்ப இத நம்ம என்ன செய்யணும்? X1 Y1 X2 Y2 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணணும். இதுல X1 அப்படிங்கிறது என்னது? 25 ரோஸ். X2 அப்படிங்கிறது என்னது? தெரியாது. Y1 அப்படிங்கிறது 12 சேர்ஸ். Y2 அப்படிங்கிறது 20 சேர்ஸ். அப்ப இத நம்ம ஃபார்முலால எழுதணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்றது? X1 அப்படிங்கிறது என்னது? 25 ரோஸ். எத்தனை சேர்ஸ்? 12 சேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோஸ்ன்னு தெரியுமா? தெரியாது. சோ மல்டிபிள் பை எவ்வளோ சேர்ஸ்? 20 சேர்ஸ். இப்ப நமக்கு X தான் வேணும். சோ 20 வந்து இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 25 மல்டிபிள் பை 12 டிவைடட் பை 20 25 4 5s are 20 4 is 4 3 4s are 12 5 மல்டிபிள் பை 3 இருக்கும். 5 3s are 15 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 20 சேர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வரும்? 15 ரோஸ் வரும். இந்த 15 ரோஸ் அப்படிங்கிறது இதை விட அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? கம்மியா தான் இருக்கும். School has 8 periods a day, each of 45 minutes duration. How long in each period? If the school has 9 periods a day, assuming that the number of school hours per days stays the same. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் வந்து இருக்கு. அந்த ஸ்கூல்ல மொத்தம் எவ்வளவு பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா 8 பீரியட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு பீரியடும் எவ்வளவு மினிட்ஸ் இருக்கு? 45 மினிட்ஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் அந்த ஸ்கூல்ல வந்து 9 பீரியட்ஸ் வந்து 1 டேக்கு இருக்கு அப்படின்னா ஒரு பீரியடும் எவ்வளவு டைம்ல வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதிகமாகுது. பீரியட்ஸ் அதிகமாகும் போது இந்த டைம் டியூரேஷனையும் நம்ம அதிகமா ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஸ்கூல் டைமிங் அப்படிங்கிறது ஒரே டைமிங் தான். நம்ம பீரியட் இன்கிரீஸ் பண்ணும்போது இந்த டைம் என்னதான் ஆகும்? கண்டிப்பா டிக்ரீஸ் தான் ஆகும். அப்ப இது என்ன ப்ரொபோர்ஷனா இருக்கும்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருக்கும். அப்ப இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வந்து நம்ம X1 Y1 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணணும். 8 பீரியட்ஸ் எவ்வளவு மினிட்ஸ்? 45 மினிட்ஸ். 9 பீரியட்ஸ் எவ்வளவு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இத நம்ம எப்படி எழுதுறது? 8 மல்டிபிள் பை 45 ஈக்குவல் டு 9 மல்டிபிள் பை எக்ஸ். இப்ப நமக்கு எக்ஸ் தான் வேணும். சோ நம்ம இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்ப 8 மல்டிபிள் பை 45 டிவைடட் பை 9 இஸ் 9 5 9s are 45 8 5s are 40. அப்போ 9 பீரியட்ஸ் வந்து அந்த டேக்கு வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா ஒரு பீரியடும் எவ்வளவு டைம் டியூரேஷன்ல இருக்கும்? 40 மினிட்ஸ் வந்து இருக்கும். 10th one, a small pump can fill a tank in 3 hours while a large pump can fill the same tank in 2 hours. If both pumps are used together, how long will the tank to fill? இப்போ வந்து ஒரு ஸ்மால் பம்ப் வச்சு அந்த டேங்க் வந்து ஃபில் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது? 3 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது. இப்ப சப்போஸ் ஸ்மால் பம்புக்கு பதிலா லார்ஜ் பம்ப் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டேங்க் எவ்வளவு ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது அப்படின்னா 2 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது. இப்ப சப்போஸ் ரெண்டு பம்பையுமே யூஸ் பண்ணி அந்த டேங்கை வந்து ஃபில் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கும்னு கேக்குறாங்க. இப்ப இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்ல. இந்த எக்ஸாம்பிள் வச்சுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு எவ்வளவு ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு 2 பம்பும் சேர்ந்து எவ்வளவு டைம் வந்து ஃபில் ஆகுறதுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஸ்மால் பம்ப் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு ஹவர்ஸ் அது ஃபில் ஆக எடுத்துக்குது? 3 ஹவர்ஸ் வந்து ஃபில் ஆக எடுத்துக்குது அப்படின்னா 1 ஹவர்ல அது எவ்வளவு ஃபில் ஆகும்? 1/3 பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் ஆகும். இப்ப இது லார்ஜ் பம்ப் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா லார்ஜ் பம்ப் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 2 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது. இப்ப இது 1 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது 1/2 ஹவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப இதை என்ன செய்யணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 1/2 பிளஸ் 1/3 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு ஃபிராக்ஷனை நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்றோம் அப்படின்னா டினாமினேட்டர் சேமா இருந்தா மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்ப இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு எல்சிஎம் எடுக்கணும், இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்ப இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? 1 3 is 3 plus 1 2 is 2 divided by 2 multiple by 3 2 3s are 6 வரும். அப்போ 5/6 வந்து வரும். அப்போ 1 hourல ஸ்மால் பம்ப் அண்ட் லார்ஜ் பம்ப் சேர்ந்து எவ்வளவு ஃபில் பண்ணும்? 5/6 பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணும். நமக்கு என்ன வேணும்? 1 ஹோல் பார்ட்டை ஃபில் பண்றதுக்கு அது எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கும்னு தெரியணும். 1 ஹோல் பார்ட்டை 5/6 வந்து ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிவைட் இருந்தது அப்படின்னா இதை வந்து ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். அப்போ 1 மல்டிபிள் பை 6/5ன்னு இருக்கும். அப்போ ஹோல் பார்ட்டை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் வந்து ஹவர்ஸ் வந்து எடுக்கும். இப்ப இதை வந்து நம்ம ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை
பண்ணணும். இத சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்டின்னா என்ன வரும்? 6/5 சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்டின்னா 1 5 இஸ் 5 ரிமைண்டர் வந்து 1 சோ பாயிண்ட் வச்சு இங்க வந்து 0 வந்து ஆட் பண்றோம். அப்போ 1.2 வரும். 1.2 ஹார்ஸ் வரும். அப்போ 1 ஹார்ஸ் 12 மினிட்ஸா இருக்கும். எப்படி வந்து இத நம்ம 12 இப்ப சப்போஸ் இந்த 2 அப்படிங்கிறதையும் நம்ம மினிட்ஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்றது? இப்ப இந்த 2 நம்ம எப்படி எழுதுவோம்? 0.2ன்னு சொல்லி எழுதுவோமா? 1 மினிட் அப்படிங்கும்போது எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும்? 60 செகண்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த 0.2 நம்ம 60 ஆல மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 6 2s are 12 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ பாயிண்ட் 12 வரும். அப்போ 1 hour 12 மினிட்ஸா இருக்கும். Next 11th one. A factory requires 42 machines to produce a given number of toys in 63 days. How many machines are required to produce the same number of toys in 54 days? இப்போ வந்து ஒரு ஃபேக்டரியில வந்து 42 மிஷின் வச்சு ஒரு நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாங்க. எவ்வளவு டேஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க? 63 டேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ இதே நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறாங்க? 54 டேஸ்ல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு மிஷின்ஸ் வந்து தேவைப்படும்? நமக்கு எவ்வளவு மிஷின்ஸ் தேவைப்படும்? 63 டேஸ்ல 42 மிஷின் அப்படிங்கும்போது 54 டேஸ் அப்படிங்கும்போது இதை விட அதிகமான மிஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ டேஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது, மிஷின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படின்னா இது என்ன ப்ரொபோர்ஷன்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? x1 y1 equal to x2 y2 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணணும். அப்போ 42 மிஷின்ஸ் 63 டேஸ் அப்படிங்கும்போது 54 டேஸ்ல எவ்வளவு மிஷின்ஸ்னு தெரியாது. சோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். சோ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு 54 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ 42 மல்டிபிள் பை 63 டிவைடட் பை 54 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4, 7 2s are 14, 2 2s are 4, 1 2 is 2, 21 3 டேபிள்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 27 9 3s are 27, 7 3s are 21. இப்போ 9 டேபிள் இப்போ 19 is 9, 7 9s are 63. அப்ப என்ன வரும்? 7 multiple by 7 49. அதே டாய்ஸ் 54 டேஸ்ல முடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு மிஷின்ஸ் தேவைப்படும்? 49 மிஷின்ஸ் வந்து தேவைப்படும். Last one. A car takes 2 hours to reach a destination, traveling at a speed of 60 km per hour. How long will the car take if it travels at a speed of 80 km per hour? இப்போ வந்து ஒரு கார் ஒரு டெஸ்டினேஷன் சேம் டெஸ்டினேஷன்ல வந்து ரீச் பண்றாங்க அப்படின்னா 60 km per hourல போகும்போது 2 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க அப்படின்னா 80 km per hourல அதே சேம் டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க? கண்டிப்பா இதை விட கம்மியான டைம் தான். கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது, டைம் அப்படிங்கிறது கம்மி ஆகுது அப்படின்னா இது என்னது? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போ வந்து நம்ம டைரக்டா x1 y1 equal to x2 y2 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணலாம். x1 y1 equal to x2 y2. இப்ப இதுல x1 அப்படிங்கிறது என்னது? 2 hours, y1 அப்படிங்கிறது என்னது? 60 கிலோமீட்டர் பெர் hour, x2 அப்படிங்கிறது என்னது? எவ்வளவு hours நமக்கு தெரியாது. சோ xன்னு வச்சுக்கிறோம். y2 அப்படிங்கிறது என்னது? 80 கிலோமீட்டர். இப்ப நமக்கு x தான் வேணும். சோ 2 multiple by 60 divided by 80. 10 10 வந்து கேன்சல் ஆயிரும். 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, 3 2s are 6. அப்ப x என்னவா இருக்கும்? அப்ப x அப்படிங்கிறது 3/2 இருக்கும். 1 2 is 2. இப்ப இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2, 1 2 is 2 ரிமைண்டர் வந்து 1 சோ பாயிண்ட் வச்சு 5 வச்சுக்கிறோம். அப்ப x அப்படிங்கிறது 1.5 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணுவாங்க அதே சேம் டெஸ்டினேஷனை. இப்ப இந்த 5 அப்படிங்கிறத நம்ம மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 0.5 அப்படிங்கிறத எதால மல்டிபிள் பண்ணணும்? 60 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 6 ஆர் 30 வரும். அப்போ ஏற்கனவே ஒரு 0 இருக்கு. 1 0 வந்து ஆட் பண்றோம். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட். சோ 30. அப்போ 1.5 அப்படிங்கும்போது 1 hours 30 மினிட்ஸ்ல அந்த இடத்த வந்து அந்த டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணுவாங்க. இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.